வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மள ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு நாம என்ன பண்ணுவோம்னா, எப்படியாவது அவனை நம்ம பழி வாங்கியே தீரணும், அவனுடைய உழைப்ப நாம சுரண்டியே தீரணும், என்னை எப்படி அவன் ஏமாத்தினானோ அதே மாதிரி அவனையும் நான் ஏமாத்தியே தீர்வேன் அப்படின்னு அவனுக்கு நான் குளிப்பறிக்க போறேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், அந்த குழியில விழுக போறது நீங்க தானே தவிர அவங்க கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிரி எவ்வளோ பெரிய கெட்டவங்களா இருந்தா வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு நீங்க தீங்கு செய்யணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க. ஒரு தவளையும் ஒரு எலியும் நல்ல நண்பர்களா இருந்தார்களாம். அப்போ ஒரு குளத்துக்குள்ள இந்த தவளை இருந்துச்சான், ஒரு பொந்துக்குள்ள அந்த எலி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். கொஞ்ச நாளாவே இந்த எலியினுடைய நடவடிக்கை இந்த தவளைக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போ இந்த தவளை மட்டும் குளத்துல இருந்து எலியை பார்க்க வெளியே வரும். ஆனா எலி அந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. இப்போ இந்த தவளை என்ன பண்ணுதுன்னா, இந்த எலி என்ன சுத்தமா மதிக்கல, இந்த எலியை நான் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நாள் இந்த எலி பொந்துக்குள்ள இருந்து வெளியே வர்றத பாத்துக்கிட்டே இருந்துட்டு இந்த தவளை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த எலியோட வால்ல கயிறை எடுத்து கட்டிட்டு இன்னொரு கயிறினுடைய முனைய தன்னுடைய கால்ல கட்டிக்கிச்சு. ஒரு கால்ல கட்டிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, வேகமா அந்த எலியை இழுத்துக்கிட்டே போய் அந்த குளத்துல குதிச்சிருச்சு. அப்போ இந்த குளத்துல இருந்து அந்த எலியால வெளியில வரவே முடியலங்க. முங்கி அந்த குளத்திலேயே அந்த எலி இறந்து போச்சு. இப்போ அந்த தவளைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா, என்ன மதிக்காத இருந்த இந்த எலியை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு இந்த தவளை தண்ணிக்குள்ள ஜாலியா இருக்கு. இப்போ இந்த செத்து போன எலி தண்ணி மேல மிதக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ மிதந்துகிட்டு இருக்கு. அப்போ வானத்துல ஒரு பருந்து பறந்து போய்கிட்டு இருக்கு. இந்த செத்து போன எலி மிதக்கிறத பார்த்த அந்த பருந்து வேகமா கீழே வந்து தன்னுடைய அழகால அந்த எலிய கொத்தி தூக்கிட்டு போயிடுச்சு. இப்பதான் அந்த தவளை புரிஞ்சுக்குது, தான் கால்ல கட்டியிருந்த அந்த கயிறை நம்ம கழட்டவே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பருந்து இந்த எலிய தூக்கிட்டு போகும்போதே தவளையும் சேர்ந்து பறந்து போயிடுச்சாம். கடைசியில என்ன ஆச்சு, தவளையும் சேர்ந்து செத்து போச்சு. இந்த விஷயம் எதுக்காக இந்த கதையை உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு நாம குழி பறிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கடைசியில அந்த குழியில விழுக போறது நாமளாதான் இருப்போமே தவிர அதனால நமக்கு ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே கிடையாதுங்க. உண்மையாவே உங்களுடைய எதிரிய, உங்களுடைய துரோகியை நீங்க பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, அவங்க முன்னால அவங்களே பார்த்து உங்களை வியந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி காட்டுங்க. அதுதான் உங்களுக்கான வெற்றி அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.